तदक्रत्मानि दाशुषे अयं यस्सञ्जाते पुरोदैवीव भाते सा मुक्तते युवान्नामित्रबन्धनः अस्यागाधीरमीव धोक्तीरेवेदमत्तजाः दिग्मजं वस्य मेन्दुषाः कनर्वन्यरन्नसानसिंहारसन्नभिवस्सुषन् दीर्घायुषं प्रणोदनां कुमारं मातायो भजस्सभक्तं दुहाः विभक्तेन दादाति राजानां सभविन्दिनानां परासजोनितगुर्मध्येषु गङ्गाणयत्रेरवतं शोकं दुनिन्दितारो निन्द्याः शोकमन्तो सुनस्तिस्देवं निधीदं सहस्रात्युपादमन्दो असामिष्टहितः एवास्मदयद्वरिहतो निषद्य शृणुयमानो अपहीमतैः प्रमे देवानां पृथवा उवाच इन्द्रोः विद्वान् अनोहित्वा बृहता वा आद्यग्निराभिर्विश्वानि शृणुते महिन्द्रा प्रादेः वीर्वाजा सागते पुरेभा शिशीदे முற்றும் வினையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது 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 நான் முற்ற பயனது பெருகுது மனமது உருகுது தான் சுற்றி வருகுது 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 முற்றும் வினையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது 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 நான் முற்ற பயனது பெருகுது மனமது உருகுது தான்
ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறும் அடியார்களிடை பேசு முகம் ஒன்றே துன்புறுவதே வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை அடுத்த முகம் ஒன்றே வள்ளுளி வனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே மாறுபடு சூரரை அடைத்த முகம் ஒன்றே வள்ளுளி வனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இன்றைய தினம் இந்த முருகனுடைய பேரருள் சன்னிதானத்திலே நிறுத்தனாஞ்சலி செய்திருக்கிறார்கள் ரசிகப்பிரியா நடனப்பள்ளி ஆசிரியை ஸ்ரீமதி சித்ரா சுகந்தர்களுடைய மாணவிகள். அவர்களை இப்பொழுது எம்பெருமானுடைய திருவருட்பிரசாதம் வழங்கப்படுகிறது. பங்கு கொண்டவர்கள் சாணி தயாபரன், ரசிகப்பிரியா சோமசுந்தரம், சாய்மா சிவகுமார் இவர்களுக்கு அவர்களுடைய தோழர் கிடைக்க பிரார்த்திக்கிறேன்.
सुब्रह्मण्य सदाकाल एतद् मूर्तौ सान्निध्यं कुरु गुरु सर्वेषां भक्तमहाजनानां लोके सर्वजनानाम् अस्माकं सहकुटुम्बानां श्रावय श्रावय सदाकालं रक्ष रक्ष एतत् ग्रामं नगरं लोकं सर्वजनान् रक्ष रक्ष सदाकालं धनाकर्षण प्राप्तिं कुरु गुरु आगतानां भक्तमहाजनानां सुख सौख्य सन्तोष शान्ति अनुगृह्णन्तु. முருகப்பெருமான் அடியார்களே, இப்பொழுது முருகனுக்கு கும்பாபிஷேகங்களை ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு தயவு செய்து பிரதான மும்மூர்த்தி 10 கும்பம் முதல்ல எல்லாரும் தரிசிக்கணும். இப்படி கும்பிட்டாக்கள் இப்படி வந்தீங்கன்னா மற்ற வந்து தரிசிக்கலாம். இப்படி எல்லாரும் பார்க்கணும். ஒவ்வொரு கும்பமாக முருகனுக்கு மற்ற கும்பத்தை பார்த்தாக்கள் போனீங்கன்னா மற்ற வந்து பார்க்கலாம். வெற்றி மேல் முருகனுக்கு
महाराजाय नमः इंद्रायागि सदस्यम अग्निर्विभ्राति वदनः वायुस्वेद जगद्रुवः संवत्सरोन्नैः विद्यार्थयन्तरास्तव ब्रह्मण्योऽहं ब्रह्मण्य स्वामिने नमः பெற்றுக் கொள்வதற்காக மங்கள ரஜனம் என்று சொல்லுவார்கள். கண்ணாடி, தீபம், பூர்ணகும்பம், பசு போன்றவருடைய அந்த முருகப்பெருமானுடைய திருவுருள் பார்வை கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் விரும்பிய வேண்டிய பலன்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது நீங்கள் இந்த ஆலயத்தை மிக சிறப்புற உங்களுடைய ஒத்துழைப்போடு நம்முடைய ஆலய ஆதீனகர்த்தா சிவாகமரத்தினம் சிவாச்சாரி அவர்களுடைய குருவர்களோடும் இங்கே வந்திருக்கக்கூடிய லண்டன் ஸ்ரீ முருகனாலய நாராயண அது உட்பட எல்லா சிவாச்சாரிகளும் இந்த வேளையிலே இங்கே சர்வ சாதகமாக கமல்நாத் குருகளையா அவர்கள் சர்வ சாதகர்களாக பிரசாந்த குருகளையா அவர்களோடு முதல் இந்த லண்டன் மாநகரிலே ஆட்சிய முருகனாலயம் 86ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெறி அதிலே பங்கு கொண்ட சிவாச்சாரியாளர்கள் சிவாச்சாரி அவர்களோடு 40வது வருஷமாக 40வது கோயில் சிறப்பாக
தயவு செய்து அமைதியாக இருங்கள். இப்பொழுது ஆரத முருகன் ஐயாவுடைய ஆசி உரை. அறிவு அதை அவருக்கு கொடுத்தது அவர்களுடைய குலதெய்வமும் அவர்களுடைய தகப்பன் படிக்கும் எனக்கு அவர் தெரியாது. ஆனால் நிறைந்த அறிவாளி. அவர் மேன்மேலும் வளர்ந்து எல்லா ஆலயங்களிலும் சென்று இந்த சர்வ சாதகமாக இருப்பவர் பூதமாக மாறி வழிநடத்தக்கூடிய ஒருவராக மாற இல்லாமல் மிகப்பெருமானை வேண்டிக் கொண்டோம். தொடர்ந்து இந்த ஆலயத்திலேயே ஆட்சியில இருந்து பழைய குருக்களா இந்த சச்சிதானந்த குருக்கள் ஐயா அவர்கள் இந்த ஆலயத்திலே வந்து அடுத்ததாக ஆரணன் அவர்கள் ஆலயத்தின் சார்பாகவும் உங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் குருக்கள் ஐயாவை கௌரவிக்க வேண்டும் என்று நினைத்து வந்து இந்த கௌரவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு என்னென்று கேட்டால் இந்த 7 நாளில் நிறைய அடியார்கள் தாங்களும் குருக்கள் ஐயா அவர்களுக்கு தட்சணை கொடுத்து அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று வந்து குறைந்தது சில நாளில் 2 அல்லது 3 உபயோகம் இல்லை. நீங்கள் போய் பார்த்திருப்பீர்கள். பாகவஞ்சன் குடும்பத்தினர், அடுத்து ஆரணன் குடும்பத்தினர், டாக்டர் பரணி குடும்பத்தினர் இப்படியாக குருக்கள் மீது விசுவாசம் கொண்டு அன்பு கொண்டு அவர்களுக்கு குருக்கள் ஐயா எல்லாரையும் பாராட்டி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய விஷயம். அவர்கள் எல்லோரும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டோம். இந்த சச்சை குருக்கள் ஐயா அவர்கள் ஆட்சியில் இருந்து இன்று வரைக்கும் முருகன் மீது அவர் தொடர்ந்து உமா குருக்கள் ஐயா அப்படின்னு சொல்லணும்னு சொன்னார். உமா குருக்கள் ஐயா அப்படின்னு சொல்லணும்னு சொன்னார். குலதெய்வத்தை வணங்கி இந்த வயசிலும் நாங்கள் கேட்ட பொழுது வந்து இந்த சேர்ந்து இந்த 4 நாட்கள் கிரிகைகளை நடத்தி தந்தார். நீங்கள் உடனே புரிந்து கொள்ள வேணும். இவர்கள் எல்லாம் வயதாலையும் அனுபவத்தாலையும் அறிவாலையும் கந்தசாமி குருக்கள் அவர்கள், உமா குருக்கள் அவர்கள் பல கிரிகளை வழிநடத்தி சென்றவர்கள். அவர்களிடத்திலே தெய்வங்கள் எப்பவும் கூடியிருக்கும். என்றால் ஒரு விஷயத்தை செய்ய 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 திருப்பி அந்த அது வந்து எங்களுக்கு பழக்கப்பட்டோம். அதுபோல இந்த குருக்கள் ஐயா சக்தியன்னா அப்படிப்பட்டவர் இந்த அம்மா குருக்கள் ஐயா அவர்கள் தொடர்ந்து அவரை ஒரு அக்கௌண்ட் இந்த ஆலயத்து பழைய தொண்டர் தொடங்கின காலத்திலிருந்து அவர் இந்த ஆலயத்திலே நிறைய தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்து படித்து இன்றைக்கு நல்ல ஒரு அக்கௌண்டனாக மோர்கேஜ் அட்வைசராக இருந்தார். அவர்தான் இந்த ஆலயத்துக்கு மோர்கேஜ் செய்து வந்தவர். சரியான வாக்குவாதம் கூட வந்திருக்க எனக்கும் சதீஷுக்கு. நான் ஒரு கட்டத்தில் வேண்டாம் என்னால் அதுக்கு மேலே என்னால் காசு போட முடியாது என்று விட்டுடுங்க சதீஷ், நான் வேண்டாம் பரவாயில்ல முடியாது இல்லை என்று சொல்ல சதீஷ் சொன்னார். ஐயா பொறுங்கய்யா சிவம் என்று சொல்லி 2 தரம் 3 தரம் வீட்டை திருப்பி மோர்கேஜ் எடுத்து தந்து அந்த காரியத்தை வென்று தந்தவர். மோர்கேஜ் என்ன சைன்மைக்கு அங்கே வர வேண்டாம், நான் கோயிலுக்கே வாரணுன்னு வந்து முருகனை பார்த்த உடனே அந்த வெள்ளக்கார நம்பருக்கு கூட எங்கள் முருகனை பிடிச்ச கொண்டுச்சு. அவர் நிறைய ஆலோசனை தந்தார். இப்படி செய்வோம் செய்வார் சொல்லி அதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த சதீஷ் தான். சதீஷ்
கணேச அவருக்கு பொன்னாடைய போட்டோம். அடுத்ததாக கஜன் ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரியும் திருவிழா காலங்களில் பொன்னாடியை போட்டு கௌரவிப்பார்கள். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म. சிறப்பாக நடைபெற்றது. நிறைய ஆக்கள் நிறைய உதவியெல்லாம் செய்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் நன்றி. போக இந்த மண்டலாபிஷேகம் என்றது முக்கியமானது. இந்த மண்டலாபிஷேகம் என்னென்னு கேட்டால் ஒரு குழந்தை பிறந்தால் குழந்தையை 3 மாதம் நாங்கள் வழியாக பாதுகாத்தால் தான் அந்த குழந்தை வேண்டாக்காரம் அந்த வாழ்க்கை வளரும். அந்த வகையில் இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு இந்த கையெழுத்து ஒவ்வொருவருக்கும் குழந்தையாக தவழுகின்றார். இப்போ நீங்கள் ஒவ்வொரு பேரும் என்ன செய்யணும் என்றால் அந்த குழந்தையை பார்த்து வளர்க்கணும். அதுக்கு என்னென்னா இந்த மண்டலாபிஷேகம், அந்த மண்டலாபிஷேகம் நாங்கள் இப்போ பின்னேரத்தில் புக் பண்ணினோம். தயவு செய்து நீங்கள் வீட்டை போகிறதுக்கு, அதாவது போகிறதுக்கு முதல் எல்லா அதிகாரிகளும் இந்த மண்டலாபிஷேகத்தை பதிஞ்சிட்டு போங்க. அது நீங்கள் முருகப்பெருமானுக்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டு. அவர் உங்களை எல்லாம் அரவணைச்சு பார்ப்பார். உங்களை தெரிந்தானே பெண்ணடியார்கள் தான் தாமரை குளத்துடைய முருகப்பெருமானை வளர்த்தவர்கள். ஆகவே எந்த காதில் கேட்டாங்கார போயிடக்கூடாது. தயவு செய்து இந்த மண்டலாபிஷேகத்தை பதிவு செய்யுங்கள். இப்பொழுது மகாபிஷேகத்தை முடிஞ்ச பூஜையை தொடர்ந்து இந்த ஸ்கூலில் ஸ்கூல் அப்போ இதில் இப்படி வரைக்கும் நிறைய தொண்டர்களும் படுத்திருக்குது. ஆசாரியார் இருக்கிறார். கடைசியாக இருந்தால் ஆசாரியாரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கீழே ஆசாரியாரை ரகுவனுடைய மகள் அவரால் நடக்க முடியாது. 2 நாளைக்குள்ளேயே இந்த குறுக்கடையாளுக்கு கௌரவப்படுத்தணும் என்று சொல்லி முருகனுடைய படங்களை எல்லாம் வடிவமைத்து அந்த வசனங்கள் எல்லாம் வந்து இங்கே பிறந்த பிள்ளையா கொழும்புல பிறந்து ஆனால் இங்கே கூட இருக்கிறார். நல்ல இன்னும் முருகனை கோபுரத்தை எடுத்து முருகனை போட்டு கேட்டதுக்கு இணங்க அவ்வளோ பேருக்கும் குறுக்கடையாளுக்கும் கோயில் சார்பாக சொல்லி வடிவமைத்து தந்திருக்கிற உண்மையிலே எல்லா ஒரு பாராட்டு பத்திரமாக ஒற்றியரை கொடுக்கலாம். அதனால் இந்த ஐயா நான் ப்ரே பண்ணி கொண்டு வான் ஒற்றியனா சொல்லி அவாவே அந்த கையாலே நான் சொல்கிற குறுக்கள் ஐயா அவர்களுக்கு அப்படியே வழிகாட்ட அவன் கையாலே கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். முதலாவதாக சச்சிதானந்த குருக்கள் ஐயா அவர்களுக்கு அம்மையம்மா காட்டு அந்தரண்ணா காட்டு பிரசாந்த் குருக்கள் ஐயா அவர்கள் உள்ளுக்கெல்லாம் மற்ற ஐயா இந்த சரியா போட்டோம். மகாசத்துக்கு எடுக்கணுமோ ஆலயத்தின் சார்பாக இறைவெல்லாம் பண்ணி அழகாக வடிவமைத்து வந்திருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் ஆரண்டு தப்பா சொல்லி நிறைய ராஜசேகர சொல்லியிருக்கேன். சேகரையாண்டா தான் தெரியும். ஆக ராஜசேகரம் மட்டும் இது இப்ப பார்த்தா சிறுசா தெரியும். அடுத்த 12 வருஷம் கும்பாபிஷேகம் எடுத்து பாருங்க, ஆசையா இருக்கு. என்றால் நான் இப்போ பார்த்து ரசித்ததில் கீழே ஒரு படம் இருக்கு. இந்த படம் என்ன
என்ன அழகா இருக்கு. இப்ப பார்த்தா பழுதாங்க ஒளி மாதிரி டயபெட்டிக் இருக்கும். இருக்கின்ற ஆலோசனைகள் இல்லையா சந்தோஷங்கள். அப்படி நாங்கள் தேஞ்சு கொண்டு போவோம். யாராவது வளர்ந்து கொண்டு போவோமா தேஞ்சு கொண்டு போவோம். வளரணும்னா முன்னோட யாராவது தெரிவிக்காம இருந்தா தயவு செய்து முன்னுக்கு வந்து சொல்லுவோம். ஐயா நீங்க அவருக்கு சொன்னாங்க சொல்லுவோம் என்று அவசியம் முடிஞ்சு அலங்காரம் நடக்கின்ற பொழுது நீங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு கீழே போய் அர்ச்சனை சட்டம் பெற்றுக்கொள்ளுங்கோ. மற்றது மண்டலாவசத்தை பதிவு செய்யுங்கோ. மாலை 7 மணிக்கு திருக்கல்யாண நடைபெற இருக்கிறது. எல்லாரும் பாருங்கள். எல்லாம் என்ன சொல்லுங்க முருகன் பெரிய விழா ஆசிகளையும் அருளிக் கொண்டிருக்கின்ற நமது ஆலயத்தின் ஸ்தாபகர், நிர்வாகம், ஆலயத்தினுடைய பிரதான சிவாச்சாரியர் சிவஸ்ரீ சிவஞான ராஜசேகர குருக்கள் அவர்களுக்கு இப்பொழுது ஆலயத்தின் சார்பில் அவர்தான் இத்தனை நாள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார். இன்றைய தினத்தில் ஆலயத்தினுடைய தொண்டர்கள், அடியார்கள் அனைவர்களுடைய சார்பிலும் இந்த பாராட்டு சான்றிதழ். இந்த சான்றிதழ் நியூமால்டன் முருகன் ஆலயம் ஆலய ஸ்தாபகர் சிவஸ்ரீ ராஜசேகர குருக்கள் பாராட்டு சான்றிதழ் சிவாச்சாரிய தலகம் சிவஸ்ரீ ராஜசேகர குருக்கள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. 21 ஜூன் 26 அன்று நடைபெற்ற நியூமால்டன் முருகன் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் தங்களின் பங்கேற்பும் அர்ப்பணிக்கான சேவையும் பாராட்டி இந்த சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. இந்த புனித நிகழ்வின் வெற்றிக்கு தாங்கள் ஆற்றிய பங்களிப்பு ஆதரவிற்கு எங்களது மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறையுள் என்றும் தங்களுக்கு மீது பொழிய வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்லி அம்பியாக்கா வாங்க. ஓம் நவோ நவோ பவதியாய மானோநாம் கேதுர்பிடாமே ஜக்ரே பாவம் தேவேப்யோ திருதாத்யாயம் சிவாச்சாரிய திலகம் சிவஸ்ரீ ராஜசேகர குருக்கள் ஆலய ஸ்தாபகர். அடுத்ததாக அநேகமா எல்லாருக்கும் என்ன தெரியும், பிரகாஷ் ஐயா முன்னாடி நான் இங்கே இருந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் நான் வரப்பெல்லாம் அவர் அனௌன்ஸ் பண்ணுறப்ப சொல்லுவார், ரொம்ப நல்ல நண்பர், உற்ற நண்பர் அப்படின்னு சொல்லி. உண்மைதான். எங்களுக்கு உள்ள ஒரு அந்த நண்பர் அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எப்படி இருக்குன்னா அது முருகன் தான் சேர்த்து வச்சார். பொதுவாக சொல்லுவார்கள், நண்பர்கள்னா ஆபத் கதம் நதாதி காலே சன்மித்ர லட்சணம் இது பிரபதந்தி வதந்தாக அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். குஹ்யம் நியூகதி குணான் பிரகடீகரோதி அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது ஒரு நண்பர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா ஆபத் காலத்தை விட்டுட்டு போகக்கூடாது, கஷ்டம் இந்த காலத்தை கூடவே இருக்கணும். அதே போல எல்லாரிடத்திலும் நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். கெட்ட விஷயத்தை மறைச்சு நல்ல விஷயத்தை வெளியில பெருசா சொல்லணும். அப்படிதான் சொல்லக்கூடிய அந்த நண்பர்கள் அப்படின்னா அவர்களுக்குரிய லட்சணம். அப்படி இத்தனை நாள என்னை ரொம்ப பெருமைப்படுத்தி ரொம்ப சிறப்பாக வாழ்த்தினார்கள். அதோடு மட்டும் இல்லாத இந்த கும்பாபிஷேகம் இந்த ஆலயத்தை மிக சிறப்பாக எனக்கு கிட்டத்தட்ட 2008 நினைக்கிறேன் இந்த ஆலயத்துல வந்து கொஞ்ச நாள் ஒரு 3 வருஷம் இருந்தா, அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயில் திரும்ப அங்கதான் வந்தது, திரும்ப அங்கேயே போயாச்சு. இருந்தாலும் அது முருகனோட ஒரு தொடர்பு கூட கூட்டிகிட்டே இருக்க வேண்டிய அது குறையவே இல்லை. அவர் சொன்ன மாதிரி என் மகன்னா பிறந்தது இங்கதான், மனைவி ஊர்ல இருந்து வந்தப்ப இங்கதான் வந்தது, இப்படி எல்லாம் ஒரு நல்ல ஒரு தொடர்பு அமைத்து கொடுத்தவர். அவர்களுக்கு எங்களின் சார்பாகவும் அடியார்களுடைய சார்பாகவும் இந்த வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கின்றோம். நியூமால்டன் சிவஸ்ரீ திருத்தணிகை வேல்முருகன் ஆலயம் 21/6/2026 புனராவர்த்தன மகா கும்பாபிஷேகம் வாழ்த்து மடல். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை
விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்கின்ற வேல்மாறல் துதிக்கு ஏற்ப. ஏன்னா அந்த கோயில தொடர்ந்து அது படிக்கிறது இல்லையா. மகா கும்பாபிஷேக பிரதிஷ்டா பிரதம குருக்கள், ஆலயத்தின் ஸ்தாபகர் பிரதம குருக்கள் முருகன் உபாசகர் ஸ்கந்ததாசன் சிவஸ்ரீ சிவஞான ராஜசேகர குருக்கள் ஸ்ரீ திருத்தணிகை வேல்முருகன் ஆலயத்தினை ஸ்தாபித்து கடந்த 23 வருடங்களாக நித்திய நைமித்திக பூஜைகள் மகோத்சவ திருவிழாக்களையும் இடையராது நிகழ்த்தி இறைபணியே தமது வாழ்வின் லட்சியமாக கொண்டு, அதாவது உண்மைதான், இந்த கோயிலை தவிர வேற எதுவும் அவருக்கு வெளியில எதுவுமே தெரியாது. அப்படி இந்த கோயிலுக்காகவே அவர் வாழ்ந்து கடைசியா அவருடைய உயர்ந்த லட்சியமாக வாழ்விலே உண்மையாக நான் நினைக்கிறது என்னன்னா, முருகன் நேரம் வந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டார். இந்த முருகன் ஆலயத்தை இப்படி மிக பிரமாண்டமாக அடியார்கள் எல்லோருக்கும் தரிசிக்கணும்னா உண்மையாக இந்த கோயில்ல இந்த இடத்துல ஒரு வரப்பிரசாதம், இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த வரப்பிரசாதமாக இந்த முருகன் இங்கேயே இருக்கணும்னு சொல்லி, ஏன்னா அவர் சொன்ன மாதிரி பல இடங்கள் நானும் அவர் கூடவே போய் பார்த்தோம் இந்த கோயிலுக்காக. ஏன்னா இந்த சமயத்துல சில நேரங்கள்ல தான் அந்த கோயில் மாற வேண்டிய கட்டங்கள் வந்த பொழுது நானும் அவருமே பல இடங்கள்லாம் போனோம். ஏன்னா எனக்கும் மனசு இல்லை, அவருக்கும் மனசு இல்லை வெளியில போறதுக்கு. அதை முருகன் அவரே கொண்டு வந்து இங்கேயே ஸ்தாபித்து அந்த இடத்தை வாங்கி அப்பேற்பட்டதாக மகா கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக நடத்தும் வேலையை தங்களுக்கும் தங்களோடு இல்லறத்தில் நல்லறத்தை பேணுவதோடு இறை பணிகளும் சிறப்புடன் செயலாற்றும் தங்களின் மனைவியர் திருமதி தர்மாம்பிகை பலத்த கரகோஷத்தோடு இந்த சமயத்தில் அவர்களுக்கும், ஏன்னா எல்லாருமே சொன்னதுதான், அவங்க இல்லைன்னா இவர் இல்லைன்னு இவரே சொன்னார். அதே மாதிரி இந்த கோயில் அம்பிகா, தர்மாம்பிகைன்னா தெரியாது, அம்பிகாக்கா அப்படின்னா தான் தெரியும். அவர்களுக்கும் அவர்களின் அன்பு மகள் நிகிதா, மருமகன் பிரசாங்கன் மற்றும் அன்பு மகன் லக்ஷரன் அவர்களுக்கும் முருகப்பெருமான் திருவள்ளுவர் துணையில் இருக்க வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம், ஆனந்தம் கொள்கின்றோம். இது என்னோட சார்பாக மட்டுமல்லாது அடியார்கள் உங்க எல்லோருடைய சார்பாகவும் அண்ணா சார்பாகவும் மற்றும் எல்லா குருக்கள்மார் சார்பாகவும் இருக்கின்ற இந்த நேரத்தில் எனக்கு தோணுகின்றது, உண்மையாகவே உங்கள் அடியார்கள் எல்லோருடைய சார்பாக அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்க வேண்டும். முருகன உபாசனம் செய்கின்றார் ஸ்கந்ததாசன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் ஸ்கந்ததாசன் ஏற்கனவே அவருக்கு அந்த பட்டம் இருக்கு. அந்த முருகப்பெருமான் எதுல தாமரையில தான் உதித்தார். அதனால முருகனையே தாமரையாக சொன்னோமே, ஆனால் ஸ்கந்தார விந்தம் அப்படின்னா முருகன் தாமரையின் சொரூபம். அப்பேற்பட்ட அந்த தாமரைனா அதுல ஒரு அமிர்தம் வரும் இல்லையா, அதுலதான் இந்த வண்டெல்லாம் போய் மொய்க்கும். அப்பேற்பட்ட அந்த அமிர்தத்துல உச்சியில இருக்கக்கூடிய அமிர்த பிந்து, அப்பேற்பட்ட சுரூபம் தான் நம்ம சேகரியான்னு சொல்லி ஸ்கந்தார விந்த அமிர்த சேகரி அப்படிங்கிற பட்டத்தை இங்கே வழங்குகின்றோம். ஸ்கந்தார விந்த அமிர்த சேகரி சேகரியா வாழ்க வாழ்க, ஸ்கந்தார விந்த அமிர்த சேகரி சேகரியா வாழ்க வாழ்க, ஸ்கந்தார விந்த அமிர்த சேகரி சேகரியா அப்படின்னு சொல்லி இந்த பட்டத்தை கொடுக்கின்றோம். நிறைய செய்திருக்கிறார். நானுமே ஒன்றுமே செய்யல. என்ன கேட்டால் பொய் சொல்ல அவர் இப்படி ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இரண்டாவதாக இப்படி ஒரு இதே அளவில் இதே அளவில் ஒரு கௌரி சங்கம் உண்டு ஆரம்பத்தை இந்த கோயிலில் இதை விட ஒரு சின்ன அப்போ கவுண்டில் அதை தந்தவர் இந்த பட்டத்தை தந்திருக்கிறார். நிறைய அட்வைஸ் நான் இது வரைக்கும் ஒன்றுமே செய்யவில்லை. இருந்தாலும் அவர் அப்படி செய்ததற்குரிய பாராட்டு பண்ணுறது மிக மகிழ்ச்சி, நன்றி, சந்தோஷம். என்னென்னு கேட்டால் இந்த பாராட்டு எங்களுடைய ஈழத்தமிழர்கள் இல்லை என்பதில் நான் மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா எங்களுடைய மக்கள் எல்லா இடத்துலையும் இருந்து எல்லாத்தையும் வளர்த்து சிறப்பாக செய்யணும். ஆனால் எங்கள்ட மத்தியில் ஒரு பாராட்டுற பழக்கம் குறைவு. ஆகவே மனம் திறந்து வாய் திறந்து நாங்கள் பாராட்டினால் எல்லோரும் முன் வரலாம். நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டது என்னன்னா, இந்த ஆரம்பத்தில் 23 வருஷத்துக்கு கோவில் தொடங்க எனக்கு மயிரன் கை கொடுத்தவர், அதை மறக்க இல்லாது. அது
இன்று வரைக்கும் என்னோட அந்த நட்பு நீடிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஆலயத்திலேயே நிறைய நண்பர்களை இன்னும் நல்ல உதவி செய்திருக்கிறார்கள். நிறைய பேரோட சொன்னேன். அப்போ எங்கிட்ட கேட்டால் எங்கே போனாலும் உண்டம் மறந்து கொள்ளாதீங்க, பகைமையை தேடாதீங்க, யாரோடையுமே பகைமையை தேடக்கூடாது. அது இன்றைக்கு ஒரு நாளைக்கு விடுத்தி போடும். நட்பை தேடுங்க, அது உங்களோட தூக்கி கொண்டே வைக்கும் எங்கேயாவது. அப்போ நீங்கள் எல்லாரையும் நட்பு பாராட்டுங்க. என்ன கேட்டால் இப்போ நான் இந்த மகன் லட்சணை பற்றி இதில் புற சொல்லிட்டு வைங்க, அவர் கேள்விப்பட்டா என்னை பற்றி என்ன எங்கப்பா சொல்லுங்க, அவ்வளோ அவர் என்ன பழகிறார், அப்பா என்னை பற்றி கூட சொல்லிட்டாரு. அதுபோல தான் நீங்களும் உங்கள்கிட்ட பழகிறவங்க புற சொன்னால் அவர்கள் கேள்விப்பட்டால் தப்பா நினைப்பாங்க. ஆகவே நட்பை பாராட்டுங்கோ. முருகனுக்கு அருணகிரிநாதர் கூட எனக்கு நிறைய நண்பர்கள் இந்த ஆலயத்தில் கிடைச்சிருக்காங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த இன்றைக்கெல்லாம் உணவுக்கு உதவி செய்தவர்கள் மகேந்திரம், முரளி மற்றும் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவர்கள் நிறைய பேர் உதவி செய்கிற ஆலயத்துக்கு எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு ஓதுவார் மூர்த்தி அவர்களுக்கு அவர்கள் நாளும் எந்த விதமான பண உதவியும் இல்லாமல் அவர்கள் வாங்கோ. அவரது எதிர்பார்ப்பு கூட இல்லாத விதத்தால் கணேசன் அவர்கள் பார்த்து வியந்த மனிதர். என்னென்றால் ஒரு அற்புதமான துண்டு செய்து வாழ்க்கையில யாருக்கும் இந்த பொருள் கிடைக்காது. கண்ணோடு பாடுகிறார் அவருடைய சகோதரி அவர்கள் அவரோட சேர்ந்து இந்த கண்ணோடு திருவிழா காலங்களிலும் வந்து அவருடைய துண்டு வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாம் கேட்டுக்கொண்டு டீ கூட தானே போட்டுக்கொண்டு வந்தான் குடிப்பேன். டீ கூட போட்டுக்கொண்டு வந்தான் குடிக்கிறவன் அது கேட்டால் உள்ள கஷ்டப்படுத்தக்கூடாது. பண்பண்டால் அப்படி பண்ணுங்க கழிச்சு பாருங்க, போய்க்க உள்ள கழிச்சு பாருங்க. அதாவது கேள்விக்குறி மாதிரி வளைஞ்சு அன்பா தான் கிடைக்கும். அப்படி மனிதர்கள் கிடைக்கிறது கஷ்டம் பாருங்க. கொஞ்சம் மண்டா நாங்கள் இதாயிடும். ஆனால் அவர்கள் அந்த பண்பை நான் பார்த்து வியந்தன் இப்படித்தான் எங்களுடைய சமய உறவுகளும் பண்பாக இருந்திருப்பார்கள். ஆகவே இப்பொழுது இந்த மகாவிஷ நிராகரம் இருக்கின்றது. தொடர்ந்து அந்த திட்ட ஓட்டாக்கள் பொதுவியக்காரர் திவ்ய கட்டு குருபரையாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்க. இப்பொழுது லூசியம் சிவகோயில்
வாங்கியது அங்கு ஒன்று பாடல் பாட வந்திருக்கிற எல்லோரையும் படிக்க வைப்பது முன்னேற்றி விடுவதும் முருகனுடைய அருள். ஆகவே முருகனை பற்றின பாடல்களை பாடுவார். ஜனனி அவர்கள்தான் இதனை ஒழுங்குபடுத்தி தந்தவர். ஆகவே இந்த நேரத்திலே அவாக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது மாதராணியுடைய அந்த பாடலை கேட்குமாறு அன்போடு வந்தார். எல்லா அடியார்களும் 10 பவுன் அந்த இடத்துல இருக்கின்றது. வாங்கி அர்ச்சனை சொன்ன முதல் அர்ச்சனை 2 இடத்துக்கு பிறகு. ஆகவே அதையும் மற்றும் இந்த மண்டலாபிஷேகம் தயவு செய்து எல்லாரும் பதினேழு பண்ணி அன்பாக பண்ணிக்கொண்டு இப்பொழுது மாதனாயனுடைய பாடலை கேட்டு மக்கள் செந்தூரில் நின்றாடும் தேவா திருச்செந்தூரில் நின்றாடும் தேவா மின்னோர் சிறை மீட்ட குரல் தீர்க்கவேலா அருள் சிங்கார வேலனே தேவா சகம பனி சிங்கார வேலனே தேவா நிசனித பம கமகரி சனி பானி சகம பமகரி ச நிதம பகரி நி சிங்கார வேலனி தேவா சாரி சனி சரி ச நினி ச பப நினி ச மம பப நினி ச கக ச கக ச நினி ச பப நி மம ப கக மம பப நினி ச ச கரி நி ச பானி த பம கரி சனி ச கக ச க ச க ம ப த நி ச நி ச க ச நினி ப மம ப நி ப ச ப நி ப ச நி த பம கரி ச க ச க ம ப நி ச நி ச கரி ச ரி நி ச ச நி ர ரி நி ச க ச நி கரி நி
சரிசனி நீ சரிப்பா சரிசனி சரி 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 கரி சனி சரி சனி தப்பா பட சனி தப்பா பமா கரி சதமப்பா கம பரிமா சனி கரி சனி பரி சரி சரி கரி சனி தமா பனி சிங்கார வேலனி தேவா அலசீராடும் மாதோட சிங்கார வேலனி சிங்கார வேலனி சிங்கார வேலனி தேவா ஆளுநருடைய அருமையான இந்த பாடலை கேட்டு ரசித்தீர்கள். என்ன குரல், அருமையான குரல். இந்த பாடலுக்கு பத்மநாதன் வாசித்திருந்தால் சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. சந்தர்ப்பம் வேறும் கண்டிப்பாக ஆகவே இப்பொழுது பூஜை நடக்க இருக்கிறது. அதற்கு முன்பு மாதுராணி அவர்களுக்கு அம்பிகா அம்மா அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிப்பார்கள். இந்த குரல்களும் அந்த திறமைக்கும் மிகப்பெரிய பாராட்டு. स्वर्गास्य सौख्यप्रदम् कीर्तनिगे सुब्रह्मण्येश्वराय नमः। जय देव We want to go to the भगवान् भवदेवं वेद योबामायदनं वेद आयदनवान् भवति अग्निर्वामपामायदन आयदनवान् भवति आयदनवान् भवति वेदवन्दमायदन आयदनवान् भवति 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 लोकजनावं प्रतिष्ठितां वेद तन्नस्कन्द प्रचोदयात्
तन्नारुद्र प्रचोदयात् अंबिकाय विद्महे महादेवाय धीमहि तन्नो गौरी प्रचोदयात् अस्य देवदेवस्य कालावमा नागभूषणी अंबिकायाः पादारविन्दयोः सर्वे मनसावत्या मन्त्रम् தென்னிலா மலர்ந்த வேணியாயுந்தன் திருநெடும்
அருள்வோனே ஆடல் தோகை கினியோனே ஆடல் தோகை கினியோனே ஆனை காதில் பெருமாளே 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 வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க வந்தன் கோன்முறை அரசு செய்த குறைவில்லாத உயிர்களாக நாமரை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் சரணம் பார்வதி பதையே சிவனே போற்றி சுவாமிக்கு நாகமூர்த்தி அம்பிகைக்கு Thank you.